ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். சந்தோஷமான ஒரு நாள்ல சந்தோஷமான ஒரு இடத்துல பாக்கணும்னு நினைச்சேனே கௌரி, இப்படி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, எங்களை எப்படி சோதிக்கிற? நானும் அப்பாவை நேரடியா கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. கௌரி, அண்ணன் எங்கம்மா? அங்கதான் வாங்க வாங்க. அண்ணே, அண்ணே, ஐயோ, உன்னை எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன். இந்த நிலைமையிலே நான் உன்னை பாக்கணும். ஐயோ, எல்லாம் என்னாலதானே. அண்ணா, என்ன மன்னிச்சிருன்னு. உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு, உனக்கு வஞ்சம் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன மன்னிச்சிருன்னு. மன்னிச்சிருன்னு. அண்ணே, சின்ன வயசுல இருந்து உனக்கு நீ ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சா? உனக்கு நீ ஏதாவது கனவுகள் இருந்துச்சா? ஏன் கனவு தானே உன் கனவா நினைச்ச. எனக்காக உன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்ச. நானே நீ இன்னைக்கு மொத்தமா அழியறதுக்கு காரணம் ஆயிட்டேனே. அழாதம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. நீ எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலம்மா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொன்னத்தையும் சம்பாதிச்ச. நீ சம்பாதிச்ச எல்லாத்தையுமே மொத்தமா பறிச்சுக்கிட்டு என் புருஷன் உன்னை ஏமாத்தி அனுப்புனப்போ அந்த உண்மை தெரியாம என் புருஷன் நல்லவர்னு நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு. அண்ணே, நீ இப்ப என்ன மன்னிக்கலனா நான் நரகத்துக்கு தானே போவேன். அண்ணே, என்ன மன்னிச்சிருன்னு. உன் மேல எனக்கு கோவமா வருத்தமா இருந்தா தானே மன்னிக்கிறதுக்கு. நான் சேர்த்த பணம் எல்லாம் உங்ககிட்ட தானே வந்து சேர்ந்திருக்குங்கிறதுல எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தாமா. எனக்கு உன் மேல கோவமே இல்லை. நான் உன்னை மன்னிக்க வேண்டியதும் இல்லை. என்ன கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேணுங்கிறது அந்த கடவுளோட விருப்பம். அதான் பிரிஞ்சிருந்தோம், அவ்வளவுதான். அந்த கடவுள் ரொம்ப பெரியவருமா. என் காலம் முடிய போதுன்னு தெரிஞ்சு ஒண்ணு கொண்டு வந்து சரியான நேரத்துல எங்கிட்ட சேர்த்துட்டாருமா. அண்ணே, அப்படி எல்லாம் பேசாதண்ணே. உன் காலம் எல்லாம் ஒண்ணு முடியல. உன்னை இந்த உலகத்துல எந்த மூலைக்கு வேணா கொண்டு போய் நான் காப்பாத்துவேன்னு. என் பையன் சிவா வந்துருவான். நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு நீ கவலைப்படாத. நம்ம கிட்ட பணம் இருக்கலாமா? எனக்கு ஆயுசு இல்லையே. அண்ணே, என் உயிர் பிரிகிறது எனக்கு தெரியுதுமா. ஐயோ அண்ணே, அப்படி எல்லாம் பேசாதண்ணே.
கௌரி நீ போய் டாக்டர் கூப்பிடுமா, நான் அண்ணனை கூட்டிட்டு ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். கூட்டிட்டு வாமா. கௌரி யாரும் எங்கேயும் போகாதீங்க. நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். எனக்கு எதுவும் ஆகுறதுக்குள்ள நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். அண்ணே என்ன அது சொல்லுன்னு, நான் என்னென்ன செய்யணும் சொல்லு. கனகா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு கொடுக்க மட்டும்தான் செய்யணும், கேட்க கூடாதுங்கிற எண்ணத்துல வளர்ந்தவன் நான். ஆனா இந்த ஒரு விஷயத்த நான் கேட்டுத்தாமா ஆகணும். என் உயிர் போக போற இந்த நேரத்துல ஒரே ஒரு சத்தியம் மட்டும் கேட்கிறேம்மா. எனக்காக அண்டை தெரியாமா என்ன சத்தியனே பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு. என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கௌரி கிட்ட கொடுத்துட்டுமா, இல்ல சொத்தெல்லாம் கௌரி பேருக்கு எழுதி வச்சுட்டுமா? அதெல்லாம் வேண்டாமா. சின்ன வயசுல கௌரிக்கு கல்யாணம்னா அது சிவாவோட தான் நாம எல்லாரும் முடிவு பண்ணோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா? அத நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, உங்களை பிரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணு கௌரி அதை மறக்கவே இல்லை. படிச்சா மாமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு இதுவரைக்கும் படிக்காமலேயே இருந்துட்டாமா. சிவாவுக்காக சாமி கும்பிடுறது, சிவாவுக்காக விரதம் இருக்கிறதுன்னு அவ வாழ்க்கை இப்படியே கழிஞ்சிருச்சு. இப்போ சிவா மாமாவை கல்யாணம் பண்ணுவேன்னு அவ இப்பவும் பிடிவாதமா இருக்கிறதுனாலதான் என் வைராக்கியத்தை எல்லாம் விட்டுட்டு உன்னை தேடி வந்தோமா. வாழ்க்கையில நான் என்ன தப்பு பண்ணினேனோ கடவுள் என் உயிர் என்கிட்ட இருந்து பறிச்சுக்க போறாமா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு என் பொண்ண கைவிட்டுறாதம்மா. என் பொண்ண உன் பையனுக்கே கட்டி வச்சிருமா. இதுதான் உன் அண்ணனோட ஆசை, இல்ல சாக போற ஒருத்தனோட கடைசி ஆசை. எப்படி வேணாலும் எடுத்துக்க. அவ ஒரு குழந்தை மாதிரிமா, கள்ளங்கபடம் இல்லாம வளர்ந்துட்டா. அவ மனசுல இருக்கிறதெல்லாம் சிவான்ற ஒரு பேரு மட்டும்தான். அவளை ஏமாத்திராதமா, அவளை பத்திரமா பாத்துக்கமா. சாக போறவனுக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் கடவுளுக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் மாதிரி என் பொண்ணு கௌரிய உன் பையன் சிவாவுக்கு கட்டி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. இதுதான் அண்ணனோட கடைசி ஆசை. நான் 2 வருஷம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அபியை தான் கல்யாணம் பண்ணுவேன். யோசிக்காதம்மா, இது உன் அண்ணனோட கடைசி ஆசை. கனகா, அண்ணன் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேமா. சத்தியம் பண்ணி கொடுமா. கடவுளே, மா மா அண்ணனுக்கு நேராச்சுமா. அண்ணன் போறதுக்கு நேராச்சுமா. சத்தியம் பண்ணி கொடுமா. நானும் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி சொன்னேம்மா, அபி சிலைகளை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். சத்தியம் பண்ணுமா.
அண்ணே, சத்தியமா என் பையன் சிவாவை நம்ம கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இது சத்தியம்னு. கௌரிமா, இனிமே உனக்கு எல்லாம் உங்க அத்தைதாம்மா. உன் சிவா மாமா தான் உனக்கு நீ கேட்ட மாதிரியே உன் சிவா மாமா இருக்க இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இனிமே நான் நிம்மதிய அண்ணே, 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 புவனா, நாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். நீ அது வரைக்கும் வெறும் வயித்தோட இருக்க வேண்டாம். இந்த ஆப்பிள சாப்பிடு. வேண்டாம் ருத்ரா, நீங்கெல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது எனக்கு மட்டும் எதுக்கு? நாங்க பழகிட்டோம். நீ பசி தாங்க மாட்ட. சாப்பிடு. புவனா, என்னதான் சொத்து இருந்தாலும் பணம் சேர்த்தாலும் பிள்ளைங்க நம்ம சொல் கேட்டு நாம விரும்புற மாதிரி வளரலன்னா அது பெத்தவங்களுக்கு வருத்தம்தான். என்ன செய்யறது? என் பொண்ணு என் பேச்ச கேட்டு வளரல. அது எனக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? ஆனா ஸ்வேதா அப்படி இல்ல. நீ அவளை ரொம்ப நல்லா வளர்த்திருக்க, புத்திசாலியா வளர்த்திருக்க. 2 நாள் முன்னாடி என் வீட்ல வேலை செய்யற ஒருத்தன் பிரசாதத்துல விஷத்தை கலந்துட்டான். என்ன கொல்றதுக்காக எங்க எதிரிங்க போட்ட திட்டம் அது. நாங்க யாரும் அதை கண்டுபிடிக்கல. ஆனா ஸ்வேதா கண்டுபிடிச்சு அவனை எங்க முன்னாடி நிறுத்திட்டான். ஸ்வேதா மட்டும் இல்லைன்னா நான் அவனை நம்பி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டிருப்பேன். என் கதை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். என் உயிரை காப்பாத்தி இன்னைக்கு இப்படி உட்கார வச்சிருக்கிறது உன் பொண்ணு ஸ்வேதா தான். அது மட்டும் இல்ல புவனா, இந்த சாமுண்டி சிலைய எங்க குடும்பத்துக்கு கொடுத்த பரணி சித்தர் இருக்காரே, 60 வருஷமா பேசாம மௌனமா இருந்தாரு. இன்னைக்கு இந்த பூஜை நடக்கிற சமயத்துல அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கே நம்ம ஸ்வேதா அர்ப்பணிப்போட பண்ண பூஜை தான் காரணம்னு குருக்கள் சொல்றாரு. அப்போ எப்படி பூஜை பண்ணிருப்பான்னு பாரு. எனக்கும் சந்தோஷமா இருந்தது. ருத்ரமா சமூகத்துக்கு நமஸ்காரம். என்ன பத்தி வணக்கம். பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. வாங்க சாமி. நம்ம ஸ்வேதாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, ஸ்வேதா கிட்ட இருக்கிறது ரொம்ப அபூர்வமான பக்தி. பூஜையில அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுங்கிற சில ஐதீகங்கள் இருக்கு. அதெல்லாம் காலங்காலமா பூஜை பண்றவங்க மாதிரி நல்லா பண்றா. மந்திரங்களை சபஷ்டமா உச்சரிக்கிறா. அவ மனசு ஒன்றி பூஜை பண்றத பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்துல உங்க பொண்ண எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி வளர்த்திருக்கீங்க. நன்றி சாமி. ருத்ரம்மா, இன்னைக்கு 6வது நாள் பூஜை. 7வது நாள் பூஜையில கல்யாணம் பண்ணிக்க போற ஸ்வேதா சதீஷோட பட்டு புடவை, வேஷ்டி, மாங்கல்யம் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணணும். இது தேவர்கள் முன்னாடி நடக்கிற நிச்சயதார்த்தம் மாதிரி. நாங்க போய் பூஜை வேலையை ஆரம்பிக்கிறோமா? சரிங்க சாமி. நல்லதுமா.
ருத்ரம்மா, பொண்ணுக்கும் பையனுக்கும் மாலையை போட்டு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சாமி. சங்கரி, நீ போய் ஸ்வேதாவை சரிங்க கூட்டிட்டு வாமா. அத்தை. உக்கரபாண்டி, அம்மா. நீ போய் சதீஷ கூட்டிட்டு சரிம்மா. வா. இதுவரைக்கும் ஸ்வேதா மட்டும் உட்கார்ந்து பூஜை பண்ணுனா. இன்னையில இருந்து இந்த பூஜை கல்யாணத்துக்கான பூஜை. 2 பேரும் மணப்பையனும் மணப்பொண்ணும் போல உட்காருங்க. ஸ்வேதா, சதீஷ், உட்காருங்கப்பா. உட்காருங்க. பொண்ணும் மாப்பிளையும் எந்திரிச்சு 3 தடவை யாகத்தை சுத்தி வாங்க. உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கங்க. என்ன சதீஷ், என்ன யோசிக்கிறீங்க? அது சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பெருசா பண்ணணும்னு 2 பேருக்கும் ஆசை. நாம திடீர்னு முடிவு பண்ணி யாரையும் கூப்பிடாம நிச்சயதார்த்தம் பண்றோமா, அதான் சங்கடப்படுறாங்க. நாம இங்க பண்ற பூஜை எவ்வளவு பெரிய பூஜை தெரியுமா? இந்த பூஜையோட 6வது நாள் 30 முக்கோடி தேவர்களும் இங்க வர்றாங்கன்னு தான் ஐதீகம். சொந்த பந்தங்கள் இல்லைன்னா என்ன, உங்க கல்யாணத்துக்கு தான் தேவர்கள் வந்திருக்காங்களே. அது மட்டும் இல்லாம நானும் புவனேஸ்வரியும் நிக்கிறோம். இதை விடவா உங்களுக்கு சொந்த பந்தம் வேணும்? மாலையை மாத்திக்கங்க. மணமேடையில இவ்வளவு யோசிக்க கூடாது. அது கல்யாணத்துக்கு அழகு கிடையாது. கல்யாணம் பண்ண போறவங்க தானே நீங்க. நிச்சயதார்த்த மாலை, சந்தோஷமா மாலையை மாத்திக்கங்க. நல்ல நேரம் முடிய போகுது. ஏன் தயங்குறீங்க? மாலையை மாத்திக்கங்க.
இன்னைக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சுது. நாளைக்கு 7ஆம் நாள் பூஜையில சதீஷுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம்.